ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏபிசி அனாலிசிஸ் சிஎம்ஏ இன்ட்டு குரூப் 2 டிசம்பர் 2025 எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் 2ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த சாப்டர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஏபிசி அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் குரூப் 1 ஏபிசி அனாலிசிஸ் போட்டிருக்கோம். இப்போ குரூப் 2 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டால ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம டெலிகிராம் குரூப்ல தியரி கொஸ்டின்ஸ் பாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் லிஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்போம். பின்ட் மெசேஜ்ல இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க பாஸ்ட் எக்ஸாம்ஸ்லங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஏபிசி அனாலிசிஸ் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட், லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம பிரிக்கிறோம். இது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் எக்ஸாம்ஸில் லாஸ்ட் எக்ஸாம்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டரில் நிறைய மார்க்குக்கு கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டர்லலாம் கம்மியான மார்க்குக்கு கேட்டிருக்காங்க அல்லது ரேராக கேட்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஏபிசி அனலைசிஸுங்கிறத இங்கே நம்ம பண்ண போகிறோம். பட் இந்த ஏபிசி அனலைசிஸுங்கிறப்ப கேட்டகரி ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற ஏபிசி அனலைசிஸ்ங்கிறது பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறத பேஸ் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பிரிக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது கேட்டகரி ஏ நல்லாவே ரிவைஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இப்போ நீங்கள் இன்னும் ஃபுல்லாகவே கவர் பண்ணலை சப்ஜெக்ட் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த கேட்டகரி ஏ அண்ட் பியை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் கேட்டகரி சிங்கிறது கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. அதுல இருந்து இது வரைக்கும் கொஸ்டின் கம்மியான மார்க்குக்கு கேட்டிருந்தா கூட கம்மிங் எக்ஸாம்ல நிறைய மார்க்குக்கோ அல்லது அடிக்கடியோ கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ நம்ம ஒரு கான்செப்ட் ஒரு சப்ஜெக்ட்ல கிளியரா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம நிறைய மார்க் எடுக்க முடியும். ஸோ எம்சிக்யூன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ கேட்குறாங்க அப்படின்னா அது நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர் எதுங்கிறத வச்சு நம்மளால பண்ண முடியாது. இந்த சிலபஸ்ல தட் இஸ் அந்த சப்ஜெக்டுடைய ஃபுல் சிலபஸ்லையும் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் எம்சிக்யூலாம் நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பட் இந்த ஏபிசி அனலைசிஸ்ங்கிறது செக்ஷன் பி டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸுக்காக நம்ம பார்க்குறது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்ததில் இந்த கேட்டகரி ஏ அண்ட் பி இன்னும் கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கேட்டகரி சியும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ ஹோல் சிலபஸ்மே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ குரூப் 2 சிஎம்ஏ இன்டர்ல குரூப் 2 ஏபிசி அனாலிசிஸ் பாஸ்ட் 4 எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு அதை பேஸ் பண்ணி எந்தெந்த சாப்டருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஏன்னு பிரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்கலாம். குரூப் 2ல ஃபர்ஸ்ட் பேப்பர் 9 ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். சிலபஸ்ல ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் 60 மார்க்ஸும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 40 மார்க்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பேப்பரில் எதெல்லாம் கேட்டகரி ஏன்னு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம பார்க்கணும், எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல மாடியூல் 2 ஆப்ரேஷன் பிளானிங் இது கேட்டகரி ஏல கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடணும். அடுத்தது மாடியூல் 4க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. மாடியூல் 4 இது கேட்டகரி ஏ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட்டு, ஷெட்யூலிங், சிமுலேஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் நிறைய கேட்பாங்க. நெக்ஸ்ட் மாடியூல் 6 இது கேட்டகரி ஏ. இதில் நெட்வொர்க் டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லி அதில் கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கிறது, அதோட அதில் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதனால இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணிடணும். அடுத்தது மாடியூல் 7 இதில் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட், ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் இந்த பார்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் கேட்டகரி ஏ. ஸோ இப்போ இந்த கேட்டகரி ஏல உள்ளதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து மீதி இருக்கிறதெல்லாம் கேட்டகரி பி ஆர் சியில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ மாடியூல் 1 கேட்டகரி சியில் கொண்டு போய்க்கலாம். அண்ட் மாடியூல் 3 அண்ட் மாடியூல் 5 இதெல்லாம் கேட்டகரி பியில் கொண்டு போய்க்கலாம். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் மொத்தமே 4 சாப்டர் தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாடியூல் 9 அண்ட் மாடியூல் 10 அண்ட் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் மாடியூல் 11 இதுவுமே கேட்டகரி ஏல கொண்டு போய்க்கலாம். இது மொத்தமாக நம்ம கேட்டகரி ஏன்னு சொன்னாலுமே பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக என்னென்ன கேட்டிருக்காங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்லேயே பின்டு மெசேஜஸில் பாஸ்ட் எக்ஸாம்ஸோடைய தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் மாடியூல் 8 இது கேட்டகரி பி ஆர் சின்னு சொல்லலாம். பட் இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் கேட்டகரி ஏன்னு நம்ம சொல்ல முடியும். OMSMல ஓரளவுக்கு கேட்டகரி ஏபிசி என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம முதல்ல கவர் பண்ணணும் சிலபஸில் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். அடுத்தது பேப்பர் 10 கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இதில் ரெண்டுமே 50-50 மார்க்ஸுக்கு. கார்பரேட் அக்கௌண்டிங் 50 மார்க்ஸ், ஆடிட்டிங் 50 மார்க்ஸ். ஆடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இப்போ இந்த கார்பரேட் அக்கௌண்டிங்கில் கேட்டகரி ஏ அப்படின்னு நம்ம எந்த சாப்டர் எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மாடியூல் 2ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது as per கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஷெட்யூல் 3 படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 14 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஸோ இதனோட ஃபார்மேட் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு நோட்ஸில் என்னென்ன வரணும், ஷெட்யூல் என்னென்ன கொடுக்கணும், எல்லாமே கரெக்டாக ஃபார்மேட் இருக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துடணும். அடுத்தது மாடியூல் 1ல கேட்டகரி ஏபி அப்படின்னு நம்ம 2-3 அதை பிரிக்கலாம். ஏபிசி 3மே நம்ம சொல்ல முடியும். பட் இதில் கேட்டகரி ஏ என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ், அண்ட் தென் இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் அண்டர் ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதுக்கெல்லாம் கேட்டகரி ஏன்னு எடுத்துக்கலாம். இதை தவிர ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, ஸ்வெட் ஈக்விட்டி, பைபேக்கு இதெல்லாம் கேட்டகரி பின்னு நம்ம கொண்டு போய்க்கலாம். அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டகரி ஏ தான். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் அண்ட் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னு இதனுடைய ஃபார்மேட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதே மாதிரி இதனுடைய ஃபார்மேட் மாற்றாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது மாடியூல் 3 கேட்டகரி ஏல நம்ம கொண்டு போய்க்கலாம். அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கேட்டகரி ஏ. இதில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் புக்கில் என்னென்ன சம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நல்லா பாருங்கள். அதை தவிர ஏஎஸ் அண்ட் இன்டேஎஸோட கம்பேரிசனும் பாருங்கள். உங்கள் கையில் இருக்கிற புக் எடிஷன் லேட்டஸ்ட் எடிஷனாக இல்லை அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட் எடிஷன் பிடிஎஃப் என்ன சைட்டில் போட்டிருக்காங்களோ அதை ரெஃபர் பண்ணி அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா சம்ஸ் இருந்ததுன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் சொல்கிறது இது அப்ளிகபிள் ஆகும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எதெல்லாம் அடிஷ்னலாக சம்ஸோ டாபிக்ஸோ கொடுத்துருக்காங்களோ நம்ம இன்ஸ்டியூட் சைட்டில் ஸ்டடி மெட்டீரியலில் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ லேட்டஸ்ட் எடிஷனில், அது உங்களுடைய கையில் இருக்கிற புக் எடிஷனில் இல்லைன்னா அதையும் சேர்த்து ரெஃபர் பண்ணி படிங்க. அடுத்தது பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இதில் அதனோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ஷெட்யூல்ஸ் அதெல்லாமே இருக்கும். பட் அதை விட சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக இருக்கிறது தான் அடிக்கடி கேட்குறாங்க பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில். ஸோ இது கேட்டகரி பி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் அக்கௌண்ட்ஸுங்கிறப்ப நமக்கு மேக்ஸிமம் கேட்டகரி சின்னு சொல்லவே முடியாது. அதனால் இது நம்ம கேட்டகரி பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஆடிட்டிங். ஆடிட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னு எடுத்தோம்னா கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் பற்றி தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும். இப்போ ஆடிட்டிங்கில் மாடியூல் 7 கேட்டகரி ஏ. இதில் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறதா இருந்தால் அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட், ரிசைனேஷன், ரொட்டேஷன், இதில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் எப்படி ஆடிட் பார்க்கணும், ஆடிட் ரிப்போர்ட்னா என்ன, சர்டிஃபிகேட்னா என்ன, ரெண்டுக்குமான கம்பேரிசன் என்ன. அடுத்தது கேரோ அண்ட் தென் என்எஃப்ஆர்ஏ. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் ஓவர் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னு இந்த மாடியூல் 7 மொத்தத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டகரி ஏல நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ஆடிட்டிங்கில் கேட்குற கொஸ்டினில் ஓரளவுக்கு நம்மளால ஈஸியாகவே மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது மாடியூல் 6. மாடியூல் 6ல் பேசிக் கான்செப்ட்ஸ். இது ஜென்ரலாக கேட்டகரி பிஆர்சியில் நம்ம கொண்டு போனாலும் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிட் என்கேஜ்மெண்ட், ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ், ஆடிட் ஆடிட் டாக்குமெண்டேஷன், ஆடிட் ப்ரோக்ராம், இதெல்லாம் கேட்டகரி ஏல இதை கொண்டு போகலாம். அதே மாதிரி இன்டர்னல் செக், இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் இன்டர்னல் ஆடிட் இதெல்லாமே கேட்டகரி ஏல வரும். ஸோ மற்றபடி இதெல்லாமே கேட்டகரி பிஆர்சியில் எடுத்துக்கலாம். அண்ட் மாடியூல் 8 இது கேட்டகரி பிஆர்சியில் கொண்டு போய்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு டைப் ஆஃப் அண்டர்டேக்கிங்லேயும் ஆடிட் பார்க்குறதா இருந்தால் என்ன மாதிரி ஆடிட் பார்ப்போம், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஆடிட் பார்க்குறதா இருந்தால் எப்படி பண்ணணும், பேங்க்கில் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணணும், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 5-6 செக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும், அதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கில் கேட்டகரி ஏபிசி அனலைசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேப்பர் 11. பேப்பர் 11
ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 80%, பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் 20% சிலபஸ் கவரேஜ்னு சொல்லி ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸ் மட்டும் இருக்காது, தியரியும் இதில் கலந்து தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், வெல்த் மேக்ஸிமைசேஷன் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஈவன் எம்சிக்யூவில் கூட அது கேட்கலாம், அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் ஷியூராக கேட்பாங்க. அண்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். இது கேட்டகரி பி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், மாடியூல் 1. அண்ட் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் ஃபைனான்ஷியல் மார்க்கெட், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் ஃபைனான்ஷியல் மார்க்கெட், இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். ஸோ இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு தியரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டகரி பின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாக கேட்டகரி பி அப்படின்னு சொன்னாலும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த 2.1ல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்வ் பேங்க்கு அந்த ஹெட்டிங்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்டகரி ஏல நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மணி மார்க்கெட்லேயுமே ட்ரெஷரி பில், டி பில்னு இருக்கும், கமர்ஷியல் பேப்பர்னு இருக்கும், அண்ட் தென் ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ, இதெல்லாமே கேட்டகரி ஏல நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லையும் என்பிஎஃப்சி, இந்த ரிசர்வ் பேங்க்கு, பேங்க் ரிலேட்டடானது இதெல்லாமே அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் கேட்டகரி ஏல கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது மாடியூல் 3. இப்போ இந்த மாடியூல் 3 கண்டிப்பாக கேட்டகரி ஏ. இதில் மொத்தம் 4 டாபிக் இருக்கும். இந்த 4 டாப்பிக்கில் இப்போ பாஸ்ட் 4 எக்ஸாம்லையும் பார்த்தோம்னா குறைஞ்சது 14 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, அல்லது 21 மார்க்ஸுக்கு அதிகபட்சமாக கேட்குறாங்க. அப்போ ஏதாவது இந்த 4ல் ஏதாவது 2 அல்லது 3 7 மார்க் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஒன்று கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட் அனலைசிஸ், இந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று, ஃபைனான்ஷியல் ரேஷியோ அனலைசிஸ், கேஷ் ஃப்ளோ ஆர் ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஹெட்டிங்கில் இருந்து ஏதாவது 2 அல்லது 3 கொஸ்டின் 7 மார்க்குக்கு கேட்கும்போது 14 to 21 மார்க்ஸ் இதில் கண்டிப்பாக கவர் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த டூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் அனலைசிஸ்க்கு கேட்டகரி ஏன்னு கொடுத்து கவர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 14 to 21 மார்க்ஸுக்கு நமக்கு ஷுவராக எடுக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டாபிக், கம்பேரிட்டிவ், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம். அடுத்தது மாடியூல் 4 காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இதுவும் கேட்டகரி ஏ. இதில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. இது புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூவை பேஸ் பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் ஷியராக ஒன்று கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இதில் தனித்தனியாக காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் டெப்ட், அது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ், இதில் ஒவ்வொன்று எத்தனை மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்டகரி ஏல கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் எவாலுவேஷன் டெக்னிக்ஸ், நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட், இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்பிவி மெத்தட், இதில் பெரிய கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த எவாலுவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்துமே கேட்டகரி ஏன்னு கொடுத்து நம்ம அது எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. இதை தவிர மற்ற ஹெட்டிங்ஸில் இருக்கிறதெல்லாம் கேட்டகரி பிஆர்சி, ஈவன் மேலேயுமே சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்லாம் கேட்டகரி பிஆர்சியில் நம்ம கொண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் மாடியூல் 6ல் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இது மொத்தமுமே கேட்டகரி ஏ அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதில் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேஷன் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு தேவை அப்படிங்கிற மாதிரி, அண்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் மேனேஜ்மெண்ட், இதில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பேயபிள் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கேட்டகரி பிஆர்சியில் கொண்டு போய்க்கலாம். ஸோ ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், எஸ்டிமேஷன் அதெல்லாமே கேட்டகரி ஏல கொண்டு போய்க்கலாம். அடுத்தது ஃபைனான்சிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்ஸ் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே கேட்டகரி பிஆர்சி. அடுத்தது ஃபைனான்சிங் டெசிஷன் ஆஃப் அ ஃபர்ம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இது கேட்டகரி ஏல வந்துடும். இதில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் அண்ட் எம்எம் அப்ரோச் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இதில் கேட்டகரி ஏல பார்த்துக்கணும். அண்ட் லிவரேஜ் அனலைசிஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட், இபிஐடி, இபிஎஸ் அனலைசிஸ், இதுவும் கேட்டகரி ஏ. அண்ட் டிவிடெண்ட் டிசிஷன், டிவிடெண்ட் தியரியில் வால்டர் மாடல் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இதெல்லாமே கேட்டகரி ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் நம்ம என்னென்ன சொன்னோமோ இதை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் கேட்டகரி பிஆர்சியில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், இது 20 மார்க்ஸுக்கு தான் இது மொத்தமே. இதில் கேட்டகரி ஏ அப்படின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் மாடியூல் 9 சொல்லலாம். மாடியூல் 9 டேட்டா ப்ராசஸிங், டேட்டா வேலிடேஷன், இந்த மாதிரி இது எல்லாமே
கேட்டகரி ஏ. அடுத்தது மாடியூல் 11. மாடியூல் 11ல் கேட்டகரி ஏ நம்ம கொண்டு போய்க்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ், டயக்னாஸ்டிக், ப்ரெடிக்டிவ், ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் இது நல்லா பார்க்கணும். அதே மாதிரி XML, XBRLனா என்ன, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே கேட்டகரி ஏல கவர் பண்ணிக்கலாம். டேட்டா மைனிங் இதுவுமே கேட்டகரி ஏல நம்ம கவர் பண்ணிக்கணும். இதை தவிர மற்றது எல்லாமே கேட்டகரி பிஆர்சியில் நம்ம கொண்டு போய்க்கலாம். இதுலேயுமே மாடியூல் 10லையுமே டேட்டா விஷுவலைசேஷன் இதெல்லாமே கேட்டகரி ஏலையும், மற்றதெல்லாம் கேட்டகரி பிஆர்சி. அண்ட் மாடியூல் 8ல் கேட்டகரி பிஆர்சியில் நம்ம இதை கொண்டு போய்க்கலாம். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸில் ஏபிசி அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்துட்டோம். அடுத்தது பேப்பர் 12. குரூப் 2ல் லாஸ்ட் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதில் ஏபிசி அனாலிசிஸில் எந்தெந்த டாபிக்கு கேட்டகரி ஏபிசின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங்குடைய ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாமே கேட்டகரி பிஆர்சியில் நம்ம இதை கொண்டு போய்க்கலாம். அடுத்தது ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். இன்னொரு பாயிண்டிங் என்னென்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் எத்தனை செக்ஷன் இருக்கோ ஒவ்வொரு செக்ஷனில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் எல்லா செக்ஷனுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இங்கே கேட்டகரி ஏ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இதில் வந்து ஷுவராக ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு கொடுத்து ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. அடுத்தது டிசிஷன் மேக்கிங் டூல்ஸ். டிசிஷன் மேக்கிங் டூல்ஸும் கேட்டகரி ஏ. இதில் கண்டிப்பாக நிறைய மார்க்குக்கு கொஸ்டின் வரும். இதில் மார்ஜினல் காஸ்டிங்குடைய கான்செப்டை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கணும், பிவி ரேஷியோனா என்ன, அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இந்த மாதிரி எல்லாமே கான்செப்டை நல்லா கிளியராக பார்த்துக்கணும். மார்ஜினல் காஸ்டிங்க்கும் அப்சர்ப்ஷன் காஸ்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அந்த ஆங்கிள்லையும் இதை பார்த்துக்கணும். இது தவிர அப்ளிகேஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங், ஷார்ட் டேர்ம் டிசிஷன் மேக்கிங்கில் ப்ரைஸிங் டிசிஷன், மேக் ஆர் பை டிசிஷன், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் புக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல, இதெல்லாமே நல்லா பாருங்கள். இதோட சேர்த்து சிலபஸ் 2016ல் பேப்பர் 10 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். அதில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நிறையவே சம்ஸ் இருக்கும். இந்த மார்ஜினல் காஸ்டிங், டெசிஷன் மேக்கிங்லாம் அதெல்லாமே ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது வந்து ஈவன் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, ரேஷியோ அனாலிசிஸ், அதுக்குமே இந்த பேப்பர்லேருந்து நிறையா சம்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். இதெல்லாமே 2016 சிலபஸோடைய ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கும். ஸோ மாடியூல் 4 இதுவும் கேட்டகரி ஏ. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். மேபி இது கேட்டகரி பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கு. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் மெட்டீரியல் அண்ட் லேபர் ஏற்கனவே குரூப் 1 படிச்சிருந்தீங்கன்னா அதில் கவர் ஆகிருக்கும். மற்றபடி ஓவர் ஹெட் வேரியன்ஸ், சேல்ஸ் வேரியன்ஸ் அதெல்லாமே இங்கே எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. டேரெக்டாக கொஸ்டின் அப்படி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரிவர்ஸில் கொஸ்டின் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஆங்கிள்லையுமே படிக்கிறது நல்லது. அதாவது வேரியன்ஸுடைய ஆன்சர் எல்லாம் கொடுத்துட்டு அதில் டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆங்கிள்லையும் யோசிச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எல்லாம். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் கேட்டகரி ஏ. அடுத்தது ஃபோர்காஸ்டிங், பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஃபிக்ஸட் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டில் 60%, 80% கெப்பாசிட்டிங்கிற மாதிரி கொடுத்து கேட்கலாம். கேஷ் பட்ஜெட் கேட்கலாம். அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, அதில் எவ்வளவு மெட்டீரியல் தேவை, ரா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் இன் குவான்டிட்டி, இன் வேல்யூ, இன் ருபீஸ், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒன்றுக்கு லிங்காக இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இது கேட்டகரி ஏ. மற்றபடி இதில் இருக்கிறது எல்லாமே கேட்டகரி பிஆர்சின்னு எடுத்துக்கலாம். அடுத்து டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். இதில் ரொம்ப முக்கியமாக இவிஏ, எக்கனாமிக் வேல்யூ ஆடட். அடுத்தது டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் டூல்ஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிடியல் இன்கம் அண்ட் லேர்னிங் கர்வ், பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. இப்போ இதெல்லாம் கேட்டகரி ஏன்னும் மற்றதெல்லாம் கேட்டகரி பிஆர்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு ஏஆர்பின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். இது ரொம்ப ரொம்ப சின்ன குட்டி ஒன்று டாபிக் இது. பட் இதிலிருந்து ஷியோராக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 7 மார்க்ஸுக்கு இதுலேருந்து ஷியோராக ஒரு கொஸ்டின் வருது. அப்போ இதில் இருக்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. காஸ்ட் சென்டர்னா என்ன, ரெவென்யூ சென்டர்னா என்ன, ப்ராஃபிட் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்னா என்ன, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னா என்ன, இவ்வளவு தான் அதில் கொஸ்டின் கேட்க முடியும். இந்த கொஸ்டின் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷியோராக 7 மார்க்ஸ் நம்ம எடுக்க முடியும். அடுத்தது டெசிஷன் தியரி. டெசிஷன் தியரியில் டெசிஷன் மேக்கிங் அண்டர் சர்டன்டி, அன்சர்டன்டி, ரிஸ்க் அப்படிங்கிற கேட்டகரியில் கொஸ்டின் இருக்கும். டெசிஷன் ட்ரீ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும்.
இதுவும் சிம்பிளான டாபிக் தான். இது கேட்டகரி பிஆர்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்கில் தியரி தான். பட் தியரியும் நம்ம ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் கேட்டகரி ஏபிசி என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ பொதுவாக ஜென்ரலாக நான் சொல்கிறது என்னென்னா, தியரி கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இருக்குது. இப்போ ஆடிட்டிங்னு தனியாக கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுன்னு மட்டும் இல்லாமல் ஈவன் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயோ அல்லது இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயோ எல்லா இடத்துலையுமே தியரி கொஸ்டின் இருக்குது. ஸோ தியரிலையும் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தியரியில் என்ன கேட்டிருக்காங்க அதுக்கான பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். கீவேர்ட்ஸ் என்னவோ அது இம்பார்ட்டண்ட்டாக அந்த கீவேர்ட்ஸ் அந்த ஆன்சரில் இருக்கணும். பாயிண்ட் பை பாயிண்ட்டை ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ தியரியில் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப எப்படி பண்ணினா நம்ம நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அதில் கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் குரூப் 2 ஒவ்வொரு சப்ஜெக்டும் சாப்டர் வைஸ் ஏபிசி அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.